சரி ஏதோ என்ன பப்புனுக்கார பையன் அப்படின்னு போயிருவாங்க. அப்படி போற அளவுக்கு மச்சக்கரோட நம்ம வந்திருக்கு அப்படின்னா வந்த இடத்தை காப்பாத்தி ஆகணும். கண்டிப்பானே. நாடகம்னா இதுதான் என் நாடகம் அப்படின்னு நம்ம நாடகத்தை பத்தி இந்த வட்டாரமே பேசணும். எப்படி? அடே அப்பா பெட்டிக்காரு, அருமையான பெட்டிக்காரியா, திருச்சி அருணுன்னா சொல்லவா வேணும் அப்படின்னு பெருமையை சொல்லணும். அதே மாதிரி என் கூட பிறந்த எனது பாசமிகு அன்பு சகோதரர் விக்னேசன்னா அவரையும் எல்லாருக்குமே தெரியும். நீ யாரையும் சகோதரனா சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லையா? என் வாழ்க்கையில அண்ணேன்னு சொல்லியிருக்கேன் ஒரு ஜீவனை. பேசாம இருக்க, நல்லா இருப்பீங்க. அவரு தப்பிச்சாரு. சரியா 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 அண்ணன் தான் சொல்லிட்டல. ஏய்யாப்பா என்ன கல் எடுத்து அடிக்க வர்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அருமையான ஆல்ரவுண்டு, அதே மாதிரி தாளம், கோமாளியும் அருமையான கோமாளி அப்படின்னு நம்ம சூப்பர்யா அப்படின்னு சொல்ல நீங்க சொல்லப்படாது, ஊர்ல சொல்லணும் எல்லாரும். அப்படி சொல்றதுக்கு நம்ம வச்சுக்கிறேன். நீ செய்யற பொறுத்துதான் இருக்கு ஊர்ல சொல்றது. சரி 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 சரி. அதனால ஏதோ ஓரளவு நம்மளுக்கு தெரிஞ்சது நம்மளால முடிஞ்சதை செஞ்சுட்டு போவான். நீங்க செய்யுங்க, முடியலன்னா சொல்லுங்க. சரி நாங்க 4 பேர் இருக்கோம் செய்யறதுக்கா. நானும் சொல்றதுக்குள்ள 4 பேர் சேர்த்துட்டாங்க. இப்ப எவனுமே இப்ப ஒருத்தனா செய்யறது இல்ல, 4 பேர் சேர்ந்து கூட்டணி பண்றாங்க. நீங்க எதை சொல்லிக்கிறீங்க? நான் தொழிலை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதான் சொல்றேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்களே, 4 பேர் இல்லாம எதுவும் இல்ல. 4 பேர் இல்லாம எதுவும் கிடையாது. உண்மை அதுதான். அருமையான ஒளிபெருக்கு உண்மையில உங்களுக்கு நல்லா இருக்குல்ல? தெர எதுவும் குறைவே இல்லையா? எனக்கு நல்லா இருக்கு. இந்த மைச்செட்டுக்காக ஜோரா ஒரு கை தட்டுங்களே, நல்லா இருப்பீங்க. நன்றிங்க. அருமையான ஒளிபெருக்கு. இந்த மாதிரி மைச்செட்டு இருந்தா தான் உள்ள இருக்க நடிகர்கள் எப்படா இந்த மைக்குக்கு போவான், இந்த கலையரங்கத்துல போய் எப்படா நடிப்போம் அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஓஹோ. ஒரு சில மைச்சேட்டுகள்ல அத்தாடி எப்படா விடியும் மணி எத்தனைன்னு பாக்குற மாதிரி ஆகி போயிடும். சொல்லாதீங்க. ஆமா, அருமையான ஒளிபெருக்கு, அருமையான இசைக்கலைஞர்கள், அதை விட அருமையான ரசிகர்கள். 3 சிறப்பா வந்து நாடகத்தை சிறப்பான அமைச்சு நாடக அமைப்பாளருக்கு பேர் வாங்கி கொடுத்துரும் நம்பிக்கையோட வேஷம் போட்டு இன்னைக்கு நம்ம ஊர் கிராமத்துல நான் வெளியில வந்திருக்கிறேன். அதனால கண்டிப்பா பேர் வாங்குற எண்ணத்தோட தான் வெளியில வருவேன் எப்பவுமே. இப்ப நான் வந்துட்டேன்ல, நீ வேற யாரையும் வர விடலாமா? நீங்க வந்துட்டீங்கன்னா அடுத்து வரும்ல. வர விடப்படாது. அருமையான கூட்டம், அருமையான ரசிகர்கள். உண்மையிலேயே இந்த பகுதிக்கு வந்தா தான் நாடகம் ஆடுறதுக்கு ஆசை இருக்கும். ஒரு சில பகுதிகளுக்கு போனோம்னா ஏன்டா அந்த ஊருக்கு நாடகத்துக்கு திரும்ப கடுப்புல தொழில் போனோம். என்ன காரணம் தெரியுமா? ஊர்ல திருவிழா வச்சு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி நாடகத்தை வச்சு விடுவாங்க. ஆனா அந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு சில கூட்டம் வந்து முன்னாடி உட்காந்துரும், நல்லா நிற போதையில. அதுவும் பப்புன்னு போகும்போதே அம்பிட்டு போதையும் நல்லா கண்ட சரக்கெல்லாம் குடிச்சு வீச்சன சரக்கெல்லாம் ஆரம்பிக்கும் போது அப்படிலாம் வரும் அப்படின்னு முன்னாடி வந்து உட்காந்துரு. அதுலயும் வாத்தியார நல்லா சரக்கு வேற நிற போதையில வந்து சரக்குல வந்து உட்காந்துருது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பத்தாததுக்கு புயல வேற. ஆமையா அடே அப்ப அந்த புயல வேற போட்டு அப்புறம் சிகரெட்டு பீடி அந்த வாயில அப்படி மனத்து கிடக்கும். எப்படி பொண்டாடி முத்தம் கொடுக்குறாங்க? சோ கடவுளே, அந்த தாய்மார்கள் பாவம்யா உண்மையிலேயே. எப்படி மாப்ள வீச்சம் எடுத்து போயிரு அந்த வாய், நாரின வாய், புனநாரின நாரம். அந்த சொல்லும் போதே எனக்கு நாருதே. அந்த வாயிலையும் அந்த தாய்மார்கள் முத்தத்தை வாங்கிக்கிட்டு குடும்ப ஓட்டாக பாருங்களேன். தாய்மார்கள் என்ன பெத்த ஆத்தாமார்களுக்கு ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், யாராரு தண்ணி அடிக்கிறாங்களோ, புயல வர்றாங்களோ, சிகரெட் அடிக்கிறாங்களோ, பீடி அடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு பூரா ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன ஐடியா தான், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு 1/2 லிட்டர் பெட்ரோலை வாங்கி வாயில ஊத்தி கொளுத்துங்கன்னுங்கிறேன். எதுக்கு அந்த வாய்? அப்புறம் வாய் வெந்துச்சுன்னா எப்படியா குடுக்குறது? கர்மம் ச்சே. இது ஏன் எனக்கு கடுப்புல சொல்லிக்கிறீங்க வாத்தியார்? வேற ஒண்ணும் இல்ல. பஸ்ல வரும்பொழுது உட்காந்துக்கிட்டு வந்தேன். எனக்கு அந்த கன்றாவே அது பிடிக்கவே பிடிக்காது, சுத்தமா பிடிக்காது. அந்த போயில எடுத்து இப்படி கிழிச்சு விட்டு அப்படி கொட்டுனே பாருங்க, கொட்டுன உடனே பசுவூரா நாறுதையா. இத வாய்க்கல வேற அதை வேற உதட்ட வேற இழுத்துக்கிடுவாங்க, இழுத்துக்கிட்டு இங்கிட்டு வேற வைக்கிறது நீளத்துல. ஐயோ கடவுளே. ஏன்னா உங்களுக்கு பிடிக்காதா? எனக்கு பிடிக்காதவா? உங்களுக்கு அது பிடிக்காத போடுறது என்ன போடுறது? இப்ப அதைத்தானே சொல்லிக்கிறீங்க பிடிக்காதுன்னு. யாரு ஏன் பேக்கலையா? பேக்ல 4-5 பாத்துங்க. எடுத்துக்கிட்டு மட்டும் நீ வந்துறியா பாப்பா? நீ மட்டும் எடுத்துக்கிட்டு மட்டும் வந்துரு. என் பேக்கை நான் வேணா தூக்கிட்டு சோறே திங்க மாட்டேன், பாத்துக்கிறீங்க. அதனால எப்படி சொல்ல போறேன் தெரியுமா? கண்டா இருக்கும் இட கந்த தோட்டம், என் காதலிக்கு இருக்கும் இடம் மட தோட்டம். கந்த இருக்கும் இட கந்த தோட்டம், என் காதல் இருக்கும் இட காதல் தோட்டம். அட கந்தன் இருக்கும் இட கந்த தோட்டம், என் காதலிக்கு இருக்கும் இடம் மட தோட்டம். சைக்கிளுக்கு ஓடுதடா குதிரை ஓட்டம், என் சைட்ட வந்து பத்துக்கடா வள்ளுவ கொட்டம். எப்பா ஞானி நீ தண்டபாணி, ஆறுமுகசாமி அகரவாணி. எப்பா ஞானி நீ தண்டபாணி, ஆறுமுகசாமி அகரவாணி. கந்த இருக்கும் இட கந்த தோட்டம், என் காதலிக்கு இருக்கும் இட மட தோட்டம். கோபப்பட மாட்டா நம்ம கோயம்புத்தூர் பொண்ணு, வீரமான பொண்ணு நம்ம வீரபாண்டி பொண்ணு. கோபப்பட மாட்டா நம்ம கோயம்புத்தூர் பொண்ணு, வீரமான பொண்ணு நம்ம வீரபாண்டி பொண்ணு. திரும்பி கூட பார்க்க மாட்டா தெரிஞ்சுக்கிற பொண்ணு, சீக்கிரத்தில் சிரிக்க மாட்டா சிவகாசி பொண்ணு. இவருடைய பெண்ணுக்கு தாயிரமான மனசுடா, தமிழ் பொண்ணுக்கு தங்கமான மனசுடா.
வந்திருப்பா பப்பன் காய் நல்லா பேசுவான் நல்லா பாடுவான் நல்லா ஆடுவானா நல்லா செய்வானா எதை தொழிலு நல்ல செய்வீங்களா? ஆமா. என்ன சொல்றீங்க? சில பேர் வந்திருப்பாங்க இந்த டான்ஸ் காரப்பட நல்லபடியா கூட்டியாந்துருக்காங்களா இல்ல எதுவும் கிளவிய கூட்டியாந்துருக்காங்க. கிளவினா அருண் வர மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? கிளவினா நீங்க வர்றது இல்ல. நோ நோ நான் மட்டும் இல்ல, ஆ. இந்த கம்பெனி அப்படிதான். சரி நான் தெரியாம கேட்கிறேன். ஆவுனா 4 பேர் கணக்கிலே சேர்க்கறீங்களே. நீங்க நாடக உலகத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் ஆச்சு. பிடிக்க சொல்லுங்க சும்மா சொல்லுங்க. என்ன கேட்டு மூத்த மாதிரி தெரியுதாடா? சரி சொல்லுங்க எத்தனை வருஷம் ஆகுது? 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷம். ஆமா. இந்த 25 வருஷம் அனுபவத்துல எந்த பிள்ளையாவது மேடையில கையை தொட்டிருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல. கட்டி பிடிச்சிருக்கீங்களா? நோ. முத்தம் கொடுத்திருக்கீங்களா? ஐயோ இல்ல. அத உதட்டியாவது கடிச்சு சப்பி இழுத்திருக்கீங்களா? ஏண்டா என்ன டென்ஷன் படுத்துற? இல்லையாடா. இந்த குடுப்பனா உங்க 4 பேருக்குமே கிடையாது. உங்க அப்பன் டவுசர ஊத்த நேரம் உங்க 4 பேருக்கும் கிடையாது. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்ச மகராசன் நான் தாயா. என்ன கொடுமை அருண். ஊர்ல நல்ல சாப்பாடு, வயிறார சாப்பாடு, சரி காலையில கை நிறைய சம்பளம் போட்டு அமுக்கிறதுக்கு பொம்பளை பிள்ளை, அருமையான பொம்பளை பிள்ளை. சாதாரண பிள்ளை இன்னைக்கு வந்திருக்கு. தக்காளி பழம் மாதிரி தல 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 தல, பப்பாளி பழம் மாதிரி பல 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 பல. ஒன்னொன்னு அத்தை தண்டி இருக்கு. நீ சொன்ன மாதிரி இல்லைன்னு வச்சுக்க, ஒன்று பிரிச்சு மேய்ஞ்சு விடுவேன். இருக்கும் ஐயா இருக்கும். இருக்குமா? ஒவ்வொரு நாளைக்கு வத்தலும் தொத்தலும் கிளடும் கட்டையுமா வந்து சேர்ந்து ஒரு சில நாளைக்கு. சரி. ஆனா அந்த கிளடு கட்டையை போட்டு விட்டாலும் நானும் அடே அப்பா அதையும் விட மாட்டேன். அதை அப்புறம் விட மாட்டேன்னா அப்புறம் தொழில் துரோகம் பண்ணப்படாதுல. கிளைய போட்டான்னு கட்டி பிடிக்க மாட்டேன்னா காலையில சொல்லுவா அப்படிக்கார ஒண்ணு அந்த அளவுக்கு ஒண்ணும் ஒத்து இல்லப்பா, சரியில்லப்பா. ஆமா என்ன வேவாட்டுக்குள்ள டான்ஸ் ஒரு பக்கம் தெரியுது, இவே ஒரு பக்கம் தெரியுது. அதான் அதெல்லாம் சுத்தப்பட அந்த பப்பனெல்லாம் குடும்ப சண்டையா இருக்குமோ? ஆமா அப்படின்னு நம்மளை கேவலமா பேசிடுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்திருக்க பிள்ளைய தூக்கி போட்டு நான் அமுக்குவேன். அமுக்குவீங்களா? நீங்க 4 பேர் இத பாத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க வாத்தியாரே. என்ன? நீங்க சொல்றீங்களே நாங்க 4 பேர்னு கணக்குல வரீங்களே. ஆமா. நீங்க லேசா தொட்டு அமுக்குனாலே 50,000 அவதாரம். தொட்டாலேவா? 50,000 அவதாரம். தொட்டா 50. தொட்டா 50. லேசா கட்டி பிடிச்சேன்னு வச்சுக்கிறீங்க, ஒரு ஆசையில கட்டி பிடிச்சேன்னு வச்சுக்கிறீங்க. சரி. 1 லட்சம் அவதாரம். சரி. கெடுக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணி நினைப்பு எடுத்தேன்னு வச்சுக்கிறீங்க, 1.5 லட்சம் அவதாரம். ஓ கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? ஆனா 3 வீடு வச்சிருக்கேன். அந்த 3 வீடு ஒரு வீடு அது வித்தாவது. ஓகே சரி. அப்படியா தம்பி? ஆல்ரவுண்ட் தம்பி, நீ என்ன நினைக்கிறீங்க? வாத்தியாரே நீங்க வீடு வித்தாவது கட்டி பிடிக்கலாம்னு நினைக்கிறீங்க. 1 ரூபாய் கூட அவதாரம் இல்லாம கட்டி பிடிக்கிறவே நான் ஒரு ஆள்தியா. எப்படிடா? புரியுதா? இதுதான் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம். என்ன தெரியல? அந்த குடுப்பனை எனக்கு மேடையில எங்க அப்பன் டவுசர ஊத்த நேர் அப்படி. அதனால பாத்துக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நீங்க பேச்சுக்கலாம். இதெல்லாம் சொல்லி எங்களை கடுப்பு ஏத்துறவர். கடுப்பு ஏத்துவல, அதுக்கு தானே வந்திருக்கிறேன். ஆமா. அதனால அருமையான இன்னைக்கு பொம்பளை பிள்ளை. சில பேர் வள்ளிய பக்கம் இருக்கா. வள்ளியம்மாவை நீங்க கூட்டிட்டு வந்திருக்கா மதுரையில இருந்து. அப்படியே அம்மன் சிலையவே வண்டியில கொண்டு வந்திருக்கான். அடுத்து பாத்தீங்கன்னா நாரதர். இந்த அதே மாதிரி முருகன். எல்லாமே நல்லா பாடக்கூடிய ஆளு, நல்லா பேசக்கூடிய ஆளு, திறமையான நடிகர்கள். பாத்தியாரே இந்த நாடகத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? என்ன? நாடகத்துக்கு கதாநாயகன் முருகன் தான். ஆமா. ஆனா ஆரம்ப கதாநாயகன் யார் தெரியுமா? அடியே நான் தான். நான் வந்தா தானே மத்த வேலையில நடக்கும். உண்மை. இந்த நாடகத்துல நீட்டுறது குறைக்கிறது எல்லாமே என் கைக்குள்ளதான். நீட்டுறது குறைக்கிறது கதையத்தான். நீட்ட வேண்டிய இடத்துல நீட்டி, சுருக்க வேண்டிய இடத்துல சுருக்கி, ஒவ்வொரு நடிகர்களும் சரியான நேரத்துக்கு வெளியில விட்டுருவேன். இது என்னுடைய கடமை. அதனால எப்படி சொல்ல போறேன் தெரியுமா? ஊரு விட்டு ஊரு வந்து, ஊரு விட்டு ஊரு வந்து, காதல் கீதல் பண்ணாதீங்க, பேரு கேட்டு போனாதீனா, நம்ம வளர்ப்பு என்னாக விட்டு தம்பி அது வேணாம் தம்பி, அத்தனை பேரு வீடு உங்களை நம்பி, விட்டு தம்பி அது வேணாம் தம்பி, அத்தனை பேரு வீடு உங்களை நம்பி, ஊரு விட்டு ஊரு வந்து, காதல் கீதல் பண்ணாதீங்க. அண்ணாச்சி என்ன எப்போது நீங்க தப்பாக என்ன வேணா, பெண்ணால தட்டு போவேன என்று ஆராய்ச்சி பண்ண வேணா. ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா, வீட்டையே மறந்துவிட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா. மன்னதலிலேயே வெண்ட வருண்டு, மங்கிலாதுரு வெற்றிக்கு உண்டு, மன்னதலிலேயே வெண்ட வருண்டு, மங்கிலாதுரு வெற்றிக்கு உண்டு. காதல் இல்லாம அது வாழ்க்கையே கூட. ஊரு விட்டு ஊரு வந்து, காதல் கீதல் பண்ணாதீங்க.
சிறப்பாய் நன்னகர்வு வழியில் இருக்கும் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தாலுகா ஈசனத்தம் கிராமம் ஈசனத்தத்தில் அமைந்து அல்பாத்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ முத்தாளம்மன், ஸ்ரீ பகவதி அம்மன், ஸ்ரீ கருப்பண சுவாமிகள் மகா கும்பாபிஷேக மண்டல பூஜை நிறைவு விழா முன்னிட்டு இவரங்க மேடையில் இன்றைய தினம் மரியாதைக்குரிய அன்புள்ளங்கள் பல்லானத்தம் மரியாதைக்குரிய திருவாளர் திரு எஸ் செல்வராஜ் ஆடு வியாபாரி மரியாதைக்குரிய திருமதி எஸ் சித்ரா அவர்கள் குடும்பத்தார்கள் பிரார்த்தனையாக நடத்தும் நாடகம் இவரங்க மேடையில் இன்றைய தினம் நடக்க இருக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும் காரணத்தினால் இதில் பங்கேற்கும் நடிகர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் சொல்வதை கடமை எனது கடமை சண்டை இடமெல்லாம் தனக்கு தானே வெற்றி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா மதுரை மாநகரை சேர்ந்த பொன் முருகதாஸ் மாமா அவர்கள் இவரங்க மேடையில் வேடன் வேடன் விருத்தனாக ஒருத்தர் கற்றுக் கொண்டிருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக குயிலிச்சு கோகிலவாணி உங்கள் நண்பர் காத்திருக்க அன்பிற்கு திருமறியக்குரிய எனது பாசமிகு அன்பு சகோதரியாகிய மதுரையை சேர்ந்த KS மல்லிகா தேவி அவர்கள் இவரங்க மேடையில் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டினார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடிக்குமொழி பேச திருக்கிடும் படல பாடி உங்களை விளக்கு வந்திருக்க மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாதகான பேரரசு அன்பு மாமா எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க சேர்க்கல உறுப்பினருமான கருவனூர் மாநகரை சேர்ந்த SCB கீதப்பிரியர் மாமா அவர்கள் கான பிரியர் கழகப்பிரிய நாடகம் கற்றுக் கொண்டிருக்கின்றார். எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் பக்கமெழுத்து மக்கமலை இசைமேதை அன்பிற்கு மாத்திரமறிய கூறிய பாசமங்கள் அன்பு வாத்தியாருமாகிய அன்பு மாமா திருச்சியை சேர்ந்த அன்பு ஐயா அடைக்கல சாமி அவர்களுடைய புதல்வருமான DME அருண் மாமா அவர்களின் ஹார்மோனியம் அன்பின் பாட்டு விவசாயி விவசாயி கடவுள் என்னுள் முதலாளி கல்லெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி இந்த பாட்டு நான் பாடினதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நாட்டின் முதுகெலும்பே விவசாயம் தானே. விவசாயம் இல்லைன்னா நம்ம சோறு திங்க முடியுமா? எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் உணவு இல்லை என்றால் அவன் ஒண்ணுமே பண்ண முடியும். விவசாயம் இல்லை என்றால் நம்ம கிடையாது. அதுக்காக தான் இந்த பாடல் பாடின் இந்த பாடலுக்கு கைத்தேடி அன்பு ரசிகர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அதற்கு அடுத்தபடியாக கோடியுலுக்கள் மிருதங்க சக்கரவர்த்தி பாசத்துக்குரிய எனது உடன்பிறவா சகோதரி எப்படி நான் அண்ணேன்னு சொன்னேன்னு எனக்கு அதுதான் தெரியல. அது ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை. தமிழ்நாட்டுல எங்கேயா இருந்தாலும் மைச்சட்டுக்காரர்களோ இல்ல நாடக நடிகர் எல்லாருமே மச்சனே மாமையே சொல்லி கேட்டேன்.